பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும்போது அந்த ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, தன் சொந்த தேசத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும்போது ஆபிரகாம் எல்லாவற்றை விட்டு தேவனை நோக்கி வரும்போது தேவன் ஆபிரகாமை வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை தான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படியாக கட்டளையிடுகிறார். இந்த ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமான அந்த தேசத்துக்கு, காண்பித்த தேசத்துக்கு இவர் புறப்பட்டு போகிறார். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின்படி இந்த ஆபிரகாம் பின்னாட்களில் பல்கி பெருக ஆரம்பித்தார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுவதற்கு இந்த ஆபிரகாம் செய்த செயல் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய் விடுகிறது என்றால், நாம் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்காமல் நம்ம என்ன செய்து விடுகிறோம்? ஓடி விடுகிறோம். எனவே தேவனால் நம்மை ஆஸ்வதிக்க முடியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் தாமதமாக இருப்பதற்கு காரணமே நாம். எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கரத்தில் தேவன் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தை வாசித்து அந்த வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொடுக்குற பிரசங்கம், தேவனுடைய வார்த்தைக்கு அதை நம்ம வார்த்தையை கேட்குறோம், அதற்கு நம்ம செவி சாய்க்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம நிறைவேறாமல் இருப்பதற்கு நாமே காரணமாய் மாறிவிடக்கூடாது. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். ரெண்டாவது, நமக்கு நல்ல பொறுமை அவசியம். பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிற அந்த சூழ்நிலைகளுக்குள் நம்ம கொண்டு போகிறது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க முடியாமல் தவறான முடிவுகளை எடுத்து நம்ம தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம். எனவே நம்ம பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருப்போமானால் இங்கே சொல்லப்பட்ட நிச்சயம்னா உறுதியாக நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்ட 13ஆம் வசனம், தமது பேரிலே ஆணையிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் வாக்கு பண்ணும்போது தன்னுடைய பேரில் ஆணையிட்டு, அவருடைய பேரில் ஆணையிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் சாதாரணமானது அல்ல. தேவனிடத்தில் ஆணையிட்டு கொடுக்கப்பட்டது. தேவன் தன் பேரில் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள். எனவே தன் பேரில் ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாக நிறைவேறும். தாமதித்தாலும் நம்ம பொறுமையாக காத்திருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எனவே தேவன் மீது ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். அப்படி நிறைவேற வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது, பொறுமையாக காத்திருக்கும்போது
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள், பொறுமையாக காத்திருங்கள், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் உன்னை உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருகப்படும் சொன்னீங்களே, இந்த வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.